எங்கேயாவது வந்து யாராவது ஒரு ட்ரஸ்ட் மூலமாக ஒரு விஷயம் செய்கிறீங்க, கம்யூனிட்டி சென்டர் பண்ணுறீங்கன்னா எங்களை தாராளமாக நீங்கள் அணுகலாம். அணுகி வந்து டிசைனிங் காஸ்ட்டும் எங்களுடைய சூப்பர்வைசிங் காஸ்ட் நாங்கள் வந்து கன்சல்டன்ட் நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது போக வந்து இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நான் இருக்கிறேன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து எவ்வளோ ப்ராப்ளங்கள் வந்தாலும் இதை மீண்டும் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சொல்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு டவுன் ஆயிடுச்சு, ஆனால் வந்து இன்னைக்கு மெட்டீரியல் பொருள்லாம் ஏறிடுச்சு அப்படின்னு. எல்லாருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துட்டு இருக்குது. மெட்டீரியல் பொருள் ஏறினாலும் ஒரு பக்கத்தில் வந்து ஜல்லி மணல் ஏறிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பெட்ரோல் ஏறிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அரிசி பருப்பு ஏறிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் காய்கறிகள் ஏறிட்டு இருக்கு. அப்போ என்னன்னா மக்களுடைய ஒட்டுமொத்த இதுவுமே உயர்ந்துகிட்டு இருக்கிறதா அர்த்தம் இல்லை. அதனால இதை பற்றி நம்ம வந்து பயப்படக்கூடாது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக காலங்காலமாக இது வர்த்தம் செய்யும். அதை யோசிக்காம நம்ம வந்து முன்னோக்கி தொழிலை நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய டார்கெட். வந்து 2025 100 கோர்ஸ். அதை நான் வந்து நிச்சயம் வந்து கடவுளுடைய உதவியில் வந்து கண்டிப்பாக அடைஞ்சே தீர்வு அப்படிங்கிறது தான் இது வந்து